அவன் அந்த அநீதியிலிருந்து விடுபடும் வரை துணை நிற்பவனின் பாதங்கள் சிராத் பாலத்தில் அவன் நடக்கும் போது அல்லாஹ் பலப்படுத்தி வைக்கின்றான். உலகளாவிய அளவில் பொதுவாக முஸ்லிம்கள் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆட்பட்டு வருகிறார்கள். ஏறக்குறைய எல்லா நாட்டு சிறைகளிலும் முஸ்லிம்கள் கைதிகளாக அடைபட்டுள்ளார்கள் என்று தயங்காது கூறலாம். செய்யாத குற்றங்களுக்காக பொய்யான தண்டனைகள் முடியாது இழுத்துக் கொண்டே செல்லும் வழக்குகள், முஸ்லிம்கள் என்றாலே சாத்தப்படும் நீதிவாசல்கள், பச்சிலம் பாலகர்களை கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் பத்திரிகைகள், வெஞ்சிரைகளில் வருடக்கணக்கில் வாடி வதங்கும் பேதை நெஞ்சங்கள், முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து கொண்டே செல்லும் இக்கொடுமைகளுக்கு விடிவாசலே இவ்வுலகில் இல்லை. தற்காலிக நிவாரணங்களுக்காகத்தான் நாம் அனைவரும் போராடுகிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லிம் இளைஞர்களை சிறை செய்யும் படலம் தமிழ்நாட்டில் தொடங்கியது. குறிப்பாக பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு 1997ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கோவையில் இஸ்லாமிய விரோதிகளும் காவல்துறையும் இணைந்து நடத்திய வெறியாட்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் 1000 கோடிக்கும் அதிகமான சொத்துகள் சூறையாடப்பட்டது. 19 இஸ்லாமிய வாலிபர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானார்கள். ஆண்டு கோவை குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்த பிறகு சம்பந்தமே இல்லாத இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் எல்லோரையும் வளைத்து பிடித்து காவல்துறை உள்ளே தள்ளத் தொடங்கியது. ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் புனையப்பட்டு 300க்கும் அதிகமானோர்கள் கொடும் சிறைகளில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து சிறைப்பட்டவர்களின் வழக்கிற்கும் வாழ்க்கைக்கும் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றது சிடிஎம். சிறுபான்மை உதவி அறக்கட்டளை மூலமாக இதுவரை 20 வழக்குகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. 200 சகோதரர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இறையருளால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் கொண்ட முஸ்லிம் சமுதாயத்தின் உதவியோடும் பிரார்த்தனையோடும் இப்பணி அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நீதிமன்ற தண்டனையை மாற்றியமைக்கும் மாநில அரசின் பிரத்யேக உரிமைகளின்படி தமிழகம் முழுவதும் 1405 ஆயுள் தண்டனை கைதிகளின் தண்டனை காலங்களை 7 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருப்பதை கொண்டு மன்னித்து விடுதலை செய்த இந்த நாளில் இதோ இம்மக்கள் தங்களின் பிள்ளைகள் கணவன்கள் இவர்களுடன் சேர்ந்து வர மாட்டார்களா என இரும்பு கதவுகளை இமைகொட்டாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். எத்தனை காலத்து ஏக்கம், எத்தனை காலத்து கனவு. அவர்களோ இப்பெண்களின் வாழ்க்கை தூண்கள், அவர்களோ இத்தாய்மார்களின் நம்பிக்கை நட்சத்திரங்கள். புயல் புரட்டி போட்ட வாழ்க்கையில் வசந்தங்களே வராதா என ஏங்கி கிடந்த இளந்தளிர்கள் சிறை கதவுகளை பார்த்துக் கொண்டே இருக்க, சுனாமி சுருட்டிச் சென்ற ஓலை குடிசையின் சிறு மிச்சங்களைப் போல் காலம் கலைத்துவிட்ட குடும்பத்தின் சிறு மிச்சமாய் இந்த தாய்மார்கள் தவ புதல்வர்களின் வருகையை எதிர்நோக்கி வானுயர்ந்து நிற்கும் சிறைச்சுவர்களை தவித்த கண்களோடு பார்த்தபடி இருக்க, இல்ல துணைவிமார்கள் இருட்டிவிட்ட கண்களுடன் தன் கணவர் வருவாரா என்று ஏங்கி நிற்க, ஓடி ஆடி விளையாடும் ஒன்றுமறியா குழந்தைகளும் இதோ என் அப்பா வருகிறார், இதோ என் அப்பா வருகிறார் என எண்ணி எம்பி குதித்து கம்பி கதவுகளை கண்டபடி இருக்க, எவரொருவரும் வரவில்லை. இம்மக்களின் உறவுகள் எவரும் வரவில்லை. சட்டம் மட்டுமல்ல, சமூகம் மட்டுமல்ல, அரசு மட்டுமல்ல, அனைத்தும் கைவிட்டன இம்மக்களை.
தமிழக அரசின் மன்னிப்பும் கருணையும் இம்மக்களை வந்தடையவில்லை. ஆசைகள் நிராசையாயின, ஏக்கங்கள் ஏமாற்றமாயின. விடுதலையின் வசந்தம் வீசாதா என சிறையில் வாடும் இம்மக்களுக்கு இறைவா உன் கருணையை கொட்டுவாயாக, இறைவா உன் கருணையை ஆர்ப்பரித்து அருள்வாயாக. பெண்கள் மீது தாக்குதல். பயங்கரவாத இஸ்ரேலையும் அராஜகத்தில் அமெரிக்காவையும் விஞ்சினும் போக்கு எங்கோ நடப்பதல்ல.